கிட்டத்தட்ட எத்தனையோ ஜெர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்பேன். இருந்த கட்சி வேற மாதிரி முடிவெடுத்திருந்தா 2026 ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ங்க. வணக்கம். அண்ணாமலை அவர்கள் விகடன் நடத்தின ஒரு மாணவர் பத்திரிகையாளர் அந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் டன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள் 15 மாணவர்கள் பத்திரிகை மாணவர்கள் கேட்குறாங்க. அந்த ஸ்பீச் வந்து ஒரு 40 மினிட் ஸ்பீச். நான் வந்து அதோடைய லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னால், அந்த வீடியோவில் நான் பார்த்த ஒரு சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது இப்போது ஒரு சில கேள்விகள் இருக்கும், நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் நான். ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையோட ஸ்பீச் வந்து ஏன் எல்லாத்தையும் கவருது, ஏன் எல்லாரும் அவரை நம்புகிறோம், இல்லை என்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, எல்லாரும் பதில் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏன் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு நம்மளுக்கு வேற ஒரு மாதிரியான பதில் கிடைக்குது. நான் இந்த விகடன் ப்ரெஸ் மீட்டில் அதில் பயங்கர கிளாரிங்காக பார்க்க முடிஞ்சது. ஸோ அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ இருக்க போது மெயினாக. ஸோ நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 15 கேள்விக்குள்ளே போக வேண்டாம், ஒரிஜினல் வீடியோவே இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஒரு சில கேள்வி மட்டும் எடுத்துட்டு அதை அவர் எப்படி அப்ரோச் பண்ணாருன்றதை நான் எனக்கு என்ன நான் புரிஞ்சுது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த பொள்ளாச்சி மீட்டிங்கில் கூட நாங்கள் போயிருக்கும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ ஒன்றும் என்ன கிடையாதுன்னு சொன்னால், ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும், நிறைய ஜோக்ஸ் சொல்லுவார், அப்படி கிடையாது. அஃப்கோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறார் நம்ம பார்க்குற மாதிரி, ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச்லாம் சொல்ல முடியாது. நம்மளே அவர்கள் பேசுகிற ஸ்பீச் வந்து, இப்போ சீமான் ஸ்பீச் வந்து என்கிட்ட வந்து பொதுவாக ஒரு யங்ஸ்டர் ஒரு ஜென்சிலாம் கேட்டிங்கன்னா அண்ணாமலை ஒரு ஸ்பீச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, சீமான் ஸ்பீச் இன்ட்ரெஸ்டிங் கேட்டிங்கன்னா சீமான் ஸ்பீச் தான் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாமலை என்ன ஸ்பீச் வந்து டெப்த்தாக இருக்கும், டேட்டாவாக இருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, என்ன இருக்காதுன்னு சொன்னால், நார்மலி ஸ்பீக்கிங் அந்த ஒரு என்ன சொல்கிறது எதுகை மோனியோ இல்லாட்டி ஒரு ஜோக்ஸோ இல்லாட்டி அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சீரியஸான ஸ்பீச்சாக தான் இருக்கும். அவரே சொல்லுவார், அண்ணாமலை அவர்களே சொல்லுவார், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஜென்சி மாதிரி இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறேன் நான். ஸோ அப்போ எதனால் வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு யோசனை பண்ணோன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் கேள்வி எடுத்துக்கிறேன். இந்த 15 கேள்வியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களோட வாழ்க்கையை பயோகிராஃபியாக எடுத்தோன்னு சொன்னால் யாரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த ஹீரோ நீங்கள் உங்கள் கேரக்டரில் போடுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி என் வாழ்க்கையெலாம் அவ்வளோ ஒர்த்துலாம் கிடையாது, இந்த மாதிரி பயோகிராஃபி எடுக்கிற வரைக்கும்லாம் ஒர்த்து கிடையாதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு ரொட்டீன் பதில். இல்லை வேறு என்ன பண்ணுவாங்க, இந்த நடிகராக நல்லாயிருக்கும், இல்லை ஃபாரினில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ பேரை சொல்லி அவர் என்னோட கேரக்டர் நடித்தார், இந்த மாதிரி பதில் இருக்குது. இப்படி பொதுவாக பதில் இருக்கும். இவரோட பதில் வித்தியாசத்தை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டிஎஸ்பியாக பண்ணி புரிஞ்சிட்டு இருக்கும்போது பெங்களூரில் ஒரு ரோல் கால் எடுப்பாங்க காலையில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நிற்க வச்சு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போங்க, நீங்கள் இங்கே போங்க, நீங்கள் இங்கே போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே ஒரு இடத்துக்கு வெளியே அனுப்பிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அவரோட போலீஸ் அனுபவத்தை ஷேர் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஹிஸ்ட்ரி பதியுது. அப்போ இவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்துக்கிறாரு அப்படின்றது பதியுது. அது ஒன்று ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து 2 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு, ரொம்ப பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்துன்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் பேர்லாம் சொல்கிறார். அப்போ நான் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு அங்கேருந்து வரீங்க, இங்கேயே வீடு எடுத்து தங்கலாம்ல அப்படின்னு கேட்குறேன். குவார்ட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மொத்தம் 40,000 போலீஸ்காரங்க இருக்காங்க, ஆனால் 8,000 பேருக்கு தான் குவார்ட்டர்ஸ் இருக்குது, பாக்கி 32,000 பேர் குவார்ட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது பாக்கி 32,000 பேர் நீங்கள் இங்கே வீடு எடுக்கலாமேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு சம்பளம் 32,000 ரூபாய் தான், இங்கே நான் வீடு எடுத்துனா 15,000-16,000 போயிடும், அங்கேனா 5,000 ரூபாய்க்கு நான் எடுத்துருவேன், அதனால் 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் பஸ்ஸில், அந்த 5,000க்கு நான் வந்து அங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு கான்ஸ்டபிளோட வரலாறு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, பெங்களூர்ல எல்லாம் ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு பாருக்கு போயோ பப்புக்கு போயோ ஒரு போலீஸ்காரரால் மிரட்டி காசு வாங்க முடியும், இதான் நிதர்சனம். ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோட ஒரு ஹானஸ்டாக ஒரு கான்ஸ்டபிள் வந்து 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ண கூட ரெடியாக இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி தப்பான காரியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தியாகம் பண்ணிட்டு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் பற்றி தான் வந்து என்ன இருக்கணும்னா பயோகிராஃபி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பில்டு பண்ணுறாரு. அப்போ இந்த மாணவர்கள் மத்தியில் சரி, இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கும் சரி பாருங்களேன், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோடைய கதையை சொல்கிறாரு, அவருடைய ஹிஸ்ட்ரியில் உள்ளன்னு ஒன்று எடுக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அப்போ நான் முடிவு பண்ணேன், எவ்வளோ பேர் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் ஹானஸ்டாக இருக்கிறாங்க, இவங்களை பற்றி நம்ம ஒரு புக் எழுதணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போது வேலையில் இருக்கும்போது பண்ண முடியாது, வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து காக்கின்னு சொல்லிட்டு நான் புக் எழுதினேன். அதை வந்து நான் டெடிகேட்டட் டு கான்ஸ்டபிள் தான் நான் பண்ணேன், அவ்வளோ பேர் ஹானஸ்ட்டாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெடிகேட் பண்ணி அவரோட புக்கே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் முன்னாடி வைக்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இது மட்டும் இல்லை, இப்போ கேள்விக்கு பதில், அந்த பதிலையும் எவ்வளோ ஃப்ளேவர்டாக பதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் வந்து ஆர்டிகல் எழுதுறது இந்த மாதிரியான அன்னோன் பர்சன்ஸை பற்றி நீங்கள் ஆர்டிகல் எழுதணும்னு சொல்கிறார். நீங்கள் ஜேர்னலிஸ்டாக வளர்ந்து வரீங்க, நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா யார் பாப்புலராக இருக்காங்களோ, யார் லைம்லைட் இருக்காங்களோ அவங்கள பற்றி நான் ஸ்டோரி பண்ணுறேன்னு போகாமல், நிஜமாலுமே ஹீரோவாக நிறைய பேர் இருக்காங்க, வெளியே தெரியாமல் இருக்கு, அவங்கள பற்றி ஆர்டிகல் எழுதுங்கன்னு ஒரு அட்வைஸோட முடிக்கிறார். எனக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி பதில் மட்டும் எடுத்தே எனக்கு அவ்வளோ பிரமிப்பு. அவரை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு, அவரோட ஹிஸ்டரியை பற்றி தெரிய வைக்கிறாரு, அவரோட பார்வை எப்படி இருக்குது, ஒரு கான்ஸ்டபிள் படுற கஷ்டப்பட்டு அவர் புரிஞ்சுக்கிறாருன்றதை வெளிப்படுத்துறாரு, நிஜமாலுமே கான்ஸ்டபிள்ஸ் மேலே ஒரு மரியாதை கொண்டு வர வைக்கிறாரு, அவர் எழுதின புக்கை பற்றி சொல்கிறாரு, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன பயோகிராஃபி எடுக்கும் போது யார் ஹீரோ அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலாக இருக்குது. அப்போ இது போல் ஒரு கேள்விக்கு அவர் ஒரு சொல்கிற பதிலையும் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதில் அவ்வளோ ஆழமான நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இதனால தான் நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு மதிப்பு வருது, அவர் மேலே ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கையெல்லாம் பில்ட் ஆகுது இதனால தான் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஸோ சிலர் கேட்பாங்க, இந்த மாதிரி சும்மா அவர் சொல்கிறதுக்கெலாம் சப்பக்கெட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க, அவர் பேசுகிறத நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணி பில்டப் பண்ணி பேசுறீங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? நான் நேற்று கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பொள்ளாச்சி கூட்டத்தில் லட்சம் பேர் ஏன் வந்து இப்படி வந்து நிற்கிறாங்க? ஏன்னா பார்ட்டி கிடையாது, அவரே சொல்கிறார் இன்னும் பார்ட்டி ஃபார்ம் பண்ணல, யாருக்கும் போஸ்டிங் போடல. அப்போ என்ன காரணம்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் செய்கிற ஒரு நடவடிக்கைகள் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன தோணுச்சோ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒருவேளை ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி 1.5x அந்த மாதிரி வச்சு பாருங்க. ஸோ இது வந்து முதல் கேள்வியில் என்னுடைய புரிதல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் இந்த எடுத்துக்கு அப்ரோச் ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தாட் போச்சா இந்த கேள்வி பதில் பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, ஒருவேளை உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும்னு உங்களுக்கு டைம் மிஷின் கொடுத்தா நீங்கள் எதை போய் மாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லிடுறாரு, யாரும் நம்ம போய் பழசெல்லாம் மாற்ற முடியாது, விட்டுருவோம், பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் வாழ்க்கையை போய் திரும்பி பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய திருத்திக்க நான் பார்ப்பேன். நான் நிறைய தடவைகள் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஜேர்னலிஸ்ட் நான் திட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன், அவங்களும் வந்து ஒரு நார்மல் ஜேர்னலிஸ்ட் தானே, அவங்களும் வந்து சம்பளம் அவங்க சொல்கிறத செய்கிறாங்க, அவங்கள போய் நம்ம வந்து ஹார்ஷாக நடந்துக்கூடாது. ஏன்னா போலீஸ்காரன் பார்த்தீங்களா, ஸோ அந்த போலீஸ் இதுலேயே நான் இருந்தேன், ஸ்டார்டிங்கில் எல்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருந்திருப்பேன். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சாரி கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி போங்க சார், சும்மா நீங்கள் வந்து எப்பவுமே இப்படி தான் திட்டிட்டு சாரி கேட்பீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அதை வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாகவே நம்ம பண்ணுற வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்த்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோமான்னு பார்த்து அந்த தப்புல நம்ம திருந்திக்கணும். ஸோ டைம் மிஷின்ங்கிறத தாண்டி நான் யோசிச்சு பார்த்து என்ன தப்போ நான் திருத்திப்பேன் அப்படின்னு பதில் கொடுக்குறாரு. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆச்சுன்னா, அவர் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஜேர்னலிஸ்ட் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் ஜேர்னலிஸ்ட்டை திட்டினதுக்கு நான் சாரி கேட்டேங்கிறத வந்து அங்கே ஜேர்னலிஸ்ட் மத்தியில் சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்போது அந்த கரெக்டாக தான் அந்த பிளேயிங் த ஹால்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் கரெக்டான எக்ஸாம்பிள், கரெக்டான லெசன், அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்குறாரு. நம்மளும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா, நம்ம யாருமே சரியானவங்களா இருக்க முடியாது, ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம், ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் திரும்பி பார்த்து அந்த தப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், பயஸ் இல்லாமல் நம்ம சரி பண்ணிவிட்டு அதுலேருந்து கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ அது ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பதிலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹார்ஸ் ட்ரேடிங் பற்றி கேட்குறாங்க ஒருத்தங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இது வித்தியாசமான பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்று சொல்லி, ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து ஜெயிக்கும் போது அவருக்கு எனஃப் சீட்ஸ் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் மாதிரி பண்ணி தான் எடுத்துட்டு தான் வந்து ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுற சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ அங்கே ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் சொன்னாங்க. அப்போது சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம், அதாவது இந்த 19th செஞ்சுரியோட பிக்கஸ்ட் சூப்பரான ஒரு சட்டம், ரொம்ப நோபலான ஒரு சட்டத்தை யார் நிறைவேற்றினாங்கன்னு சொன்னால், ஒரு புனிதமான ஒரு ஆத்மா, த பியூரஸ்ட் சோல், யார்? ஆப்ரஹாம் லிங்கன். அவர் பாஸ் பண்ணுறாரு இந்த 19th செஞ்சுரியோட சூப்பரான சட்டத்தை. பியூரஸ்ட் சோல் எப்படி பாஸ் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராடு மூலமாக, ஏமாத்து வேலை மூலமாக இதை பாஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு வாக்கியம் உண்டு அப்படிங்கிறாங்க. அதை வந்து இவர் எடுத்துக்காட்டு காட்டுறாரு. கரெக்டாக அப்புறம் சொல்லிடுறாரு, நான் வந்து விஜய்யோ இல்லை டிவிக்கோ ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறேன், தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க, அது நம்ம நோக்கம் கிடையாது, அது கான்டெக்ட் இல்லைன்னே சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா தம்ப்நெயில் வந்து ஆப்ரஹாம் மாதிரியே விஜய் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் போட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அவர் அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலை, அந்த மாதிரி கான்டெக்ட் எடுத்து போகிறாருன்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த எக்ஸாம்பிள் அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அரசியலில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது, இன்னொன்று நெசசிட்டிக்காக எடுக்கிறது. அப்போது மாரல் படி தப்பாக இருக்கலாம், ஆனால் நெசசிட்டி, ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணுற ஆக்டுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணார், அது அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சு, அது ஒரு சொல்லிக்கிட்டே அதை நான் கம்பேர் பண்ணிக்கல, அதே தான் இதுன்னு சொல்லலை. அப்போ டிவி கேட்க ஒரு முன்னாடி ரெண்டு ஸ்டாண்ட் இருந்துச்சு, 108 118 போகணும். ஒன்று அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால், இல்லை நான் வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, அதனால் நான் வந்து திரும்ப எலெக்ஷன் சந்திக்கிறேன்னு சொல்லி சந்திக்கிறதுங்கிறது ஒன்று, அதுக்கும் மக்கள் ஆதரவும் இருக்கலாம், எதிர்ப்பும் இருக்கலாம், என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு. இன்னொன்று இப்போ அவர் இப்போ பண்ண மாதிரி பண்ணுறது, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருந்திருக்கலாம்.
இந்த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பேசியிருக்கணும், வெளியே வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இப்போ அந்த பதில் எடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆசோசியேஷன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாலேஜ் பாயிண்ட், அதில் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுக்கிறது சொல்கிறாங்க. இல்லை ஆபிரகாம் லிங்கன் அப்படிலாம் வந்து என்ன பண்ணலன்னு சொன்னால் குதிரை பேரம் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்குள்ளே இன்டிகிரிட்டிஸ்குள்ளே போக விரும்பல, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த எனக்கு பெரிய இந்த வரலாறே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு தூண்டுதல் வருதுல்ல, இது கேட்டதுக்கு அப்புறமா படிக்கணுன்ற ஒரு ஆசை வருதுல்ல, அப்போது அந்த ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, கிளிம்ஸ் ஆஃப் டேட்டா, கிளிம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குறாரு. அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பார்வையாளர்களுக்கும் படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வருது. அவர் மேலே ஒரு மதிப்பு வருது. இவ்வளோ தெரிஞ்சு வச்ச ஆளாக இருக்காரு, இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பு வருது. அப்போ அது பண்ணிடுறாரு, அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டும் எடுக்கல. டிவிக்கே தப்புன்னு சொல்ல, கரெக்டுன்னு சொல்ல. அவர் ஆபிரகாம் லிங்கன் மாறி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. நெசசிட்டிக்காக இதுக்கான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னோட புரிதல் என்னவா இருக்குன்னு சொன்னால், நாளைக்கு இந்த மாதிரியான பண்ணி அவர் ஆபிரகாம் லிங்கன் எப்படி ஸ்லேவரி அபாலிஷ் பண்ண மாதிரி இது ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் இது கரெக்டாக மாறிடும். ஹிஸ்ட்ரியில் தப்பாக பண்ணால் இது தப்பாக மாறிடும். அப்போ எப்படி நம்ம கையில் தான் இருக்குது. நாளைக்கு அது இந்த இப்போ பண்ணது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு வரலாறு எப்படி சொல்லுறது உங்களோட நடவடிக்கைகள் மூலம் இருக்குங்கிறது என்னோட புரிதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது விஜய் ரசிகர்கள் பிடிச்சதுன்னு எடுத்துக்கலாம், இல்லைங்கிறவங்க தப்புன்னு எடுத்துக்கலாம். அப்படியும் கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஓப்பன் எண்டடாக ஜெய்சங்கர்லாம் வந்து இந்த இதில் சொல்லுவார்ல, அதாவது டிப்ளமேட் மாதிரி ஒரு பதில் அது பண்ணிவிட்டு ஒரு அட்வைஸும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு பதிலாக எனக்கு பட்டுச்சு இந்த பர்டிகுலர் பதில். அப்புறம் ஒரு மாணவர் கேட்குறாங்க, உங்களோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து உங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பாரமாக அமைஞ்சிருச்சா, நெகட்டிவாக போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆமாம், என் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து அப்போது இருந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு கொஞ்சம் தர்ம சங்கடத்தை ஏற்படுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தர்ம சங்கடத்தை ஏற்பட்டுச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எப்போவுமே நம்ம வந்து முழுமையாக மாறணும்னு கிடையாது. ஒருத்தவங்களுக்காக முன்னாடி இந்த பார்ட்டிக்காக நான் முழுமையாக மாறணும் அவசியம் கிடையாது, எனக்காக அந்த பார்ட்டி முழுமையாக மாறணும் அவசியம் கிடையாது. ஒரு காமன் கிரவுண்டு ஒன்று வச்சுப்போம். எப்போவுமே நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், தர்மத்துக்கு எதிர்ப்பு இல்லாமல் நம்ம வந்து வேலை பண்ணுவோம். அதனால அப்படி நடந்துச்சு அப்படின்னு பதில் சொல்லிட்டு இதுதான் பதில். இதோட முடிச்சிருக்கலாம் பதில. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, முடிக்கிறார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு, மாணவர் மத்தியில் இருக்காரு. அவங்க தான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டாக போக போகிறாங்க. அப்போ அவர் அந்த கேள்வியை மட்டும் கன்ஃபைன் பண்ணிக்காமல் அடுத்த ஸ்டெப் போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஜேர்னலிசமில் இருக்கும்போது உங்களோட வார்த்தைகள், உங்களோட எழுத்துக்கள் நிறைய பேருக்கு காயம் ஏற்படுத்துறதுக்கு அமையும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தே ஆகும். உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஆனால் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு காமன் கிரவுண்ட் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் போகணும். நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்காக நீங்களும் முழுமையாக மாற முடியாது, அந்த நிறுவனம் உங்களுக்காக முழுமையாக மாற முடியாது. அப்போ நீங்கள் அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரில்லியன்ட் அட்வைஸ். ஏன்னா இது ஒரு பிரச்சனை தானே. ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனசாட்சி இல்லை ஒரு தாட் இருக்கும், அந்த நிறுவனம் ஒரு அஜெண்டா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வரும். அப்படிங்கிறது இப்போ நான் பண்ணுறது உனக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கலாம், நீ அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு இவரோட சூழல் அவங்கள உட்கார வச்சிட்டார். இப்போ அவரை வந்து அவங்கள வந்து யோசிக்க வைக்கிறார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிறார். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு முன்னாடி பிஜேபி இருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்க. அது நியாயமான பார்வை தான், குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிருந்தேன் சுற்றுலாக்கு. என் குழந்தைங்களை வந்து நான் ஒரு வருஷமும் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துக்கு நான் டூர் கூட்டிகிட்டு போவேன். இந்த வாட்டி நான் என் குழந்தைங்களை வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு டூர் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறார். அப்போது இந்த கேள்வியில் வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ஆரம்பிக்கலான்னு சொன்னால், நிதின் அப்படின்னு அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லைங்க நான் கொஞ்சம் அரசியலேருந்து விலகி இருக்கிறேன்னு சொன்னேன். இல்லை கண்டிப்பாக நீங்கள் நேரில் வரணும்னு சொன்னார். அப்புறம் அவர் கொடுத்துட்டு தான் ஜூன் 1. அப்போ நான் போய் எல்லாத்தையும் கௌரவமாக பேசிவிட்டு, இப்படி தான் மரியாதையாக இருக்கும், நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு பதில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொன்னால், நிதின் நபின் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு, நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னேன், ஆனால் கட்டாயப்படுத்தா, அதனால நான் போயிடலாம் இப்படி இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, அவரோட பர்சனல் மேட்டரை ஒன்றை வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஷேர் பண்ணுறாரு. என் பசங்களோட நான் வந்து டூர் போனேன் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது இவரும் வந்து ஒரு காமன் மேனு, இவரும் குடும்பம் குழந்தைங்க இருக்கிறாங்க, இவருக்கும் டூர் போகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப அவர் பாதித்த ஒரு இன்டர்வியூ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கேள்வி பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, டைம்ஸ் நோவில் வந்து நாவிகா குமாரோட கேள்வியில் நான் நிறைய சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்கிறேன். ஒரு பையன் கேட்டிருப்பார், இந்த மாதிரி நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க, தாவிட்டே இருக்கீங்களே, இன்ஜினியரிங் போனீங்க, அப்புறம் எம்பிஏ போயிட்டீங்க, அப்புறம் எம்பிஏ போயிட்டீங்க, அப்புறமா சிவில் சர்வீஸ் போயிட்டீங்க, அப்புறம் அங்கேருந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க, இப்போ திரும்ப நீங்கள் இங்கேருந்து போக மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம்னு கேட்பார். பயங்கர வேலிடான கேள்வி. என்ன திருப்பி அதே மாதிரி என்ன பண்ணிட்டார், அவர் கேட்கும்போது அவர் பிஜேபி இருந்தார் 24ல். இப்போ பிஜேபி வெளியே வந்து WT ஆரம்பிச்சிச்சு.
அப்போது அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அப்போ அந்த கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, நானும் மனுஷன் தானே, எனக்கும் வந்து வீட்டில் குழந்தைங்களோட இருக்கணும்னு தாட் இருக்கும், எனக்கும் வந்து போய் கிரிக்கெட் பார்க்கணும், ஸ்டேடியமில் போயிட்டு பார்த்துருக்கேன், அது மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற எல்லா எமோஷன்ஸ் அண்ட் ஆசாபாசங்கள் எனக்கும் இருக்கும். அப்போ நானும் தப்பு பண்ணுவேன், என்னையும் வந்து மனுஷனை ஏற்றுக்கோங்க, நான் தப்பு பண்ணுவேங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் தப்பு பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னை ஏதோ நீங்கள் வந்து பெரியதாக பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஹியூமன் சைடை காமிச்சு சொல்லியிருப்பார். அது போல் அது எனக்கு ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் தானே. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இப்போ அது ஒரு சோஷியல் சர்வீஸ், இப்போ அரசியலுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்போது நம்ம பண்ணாமல், நம்ம வந்து சோஷியல் சர்வீஸில் இறங்காமல், நான் அதை என்னையே சொல்லிக்கிறேன், நான் சோஷியல் சர்வீஸில் இறங்காமல், நான் என் வீடு தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நான் இருந்துட்டு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு, அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டை வந்து நிரூபணம் பண்ணுறதுக்கு, தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது, சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே உட்காந்துட்டு நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறது வந்து இந்த கிரிக்கெட் ஒரு ஆஸ்திரேலியன் டென்னிஸ் பிளேயர் ஒருத்தர், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு டென்னிஸ் நிக் கிரிகியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் பயங்கர ஓப்பனாக பேசிகிட்டு இருப்பார். அவர் டென்னிஸ் கோர்ட்டில் விளாண்டு இருக்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் நீ தப்பாக விளாட்றேன்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், அவர் ஆக்டர் ஆக்சுவலி, அந்த ஆக்டர் வந்து அவரை திட்டுவார். அப்போ அவர் சொல்லுவார், பேட்டை கொடுத்து நீ வேணா வந்து விளாடு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நீ எப்படி நடிக்கணும்னு நான் உன்னை என்றைக்குமே சொன்னதில்லை, அப்போ நான் எப்படி விளாடணும்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் வச்சு ஒரு பெரிய ஒரு சண்டை மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி பண்ணுவார். நிறைய அறிவு பண்ணிட்டே இருப்பார். ஸோ அது போல் நம்மளுக்கு ஒரு பண்ணணும்னு ஆசைங்கிறது தாண்டி அவங்கள போய் நம்ம இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஸோ இது எதுக்காக சொன்னேன்னு சொன்னால், அப்போ அவரும் வந்து மனிதர், அவரும் எவால்வ் ஆகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தார். அப்போ இந்த இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா அந்த நிதின் நவீன் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்காமல் அவர் சொல்கிறார், நான் என் குழந்தைங்களோட நார்த் ஈஸ்ட்டில் டூருக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது பார்வையாளர்களுக்கு வந்து அந்த ஒரு தாட், ஒரு கனெக்ஷன் வருது. ஓ, இவர் வந்து ஒரு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள வந்துட்டு இருக்க ஒரு நார்மல் ஃபாதரு, அவருக்கும் டூர் இருக்குது, அவருக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, ஏன்னா நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, இவர் தான் போய் பெர்மிஷன் கேட்டார், இவர் தான் அப்பாயின்மெண்ட் கேட்டார், அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து இங்கே ஒரு ரிபட்டல் ஆயிடுச்சு. நான் அப்பாயின்மெண்ட் கேட்கல, அவங்க தான் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அப்போ நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்தேன், நான் மரியாதையாக வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கல. அங்கே ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருப்பார் போல விகடனில். அப்போ அந்த ஸ்ரீனிவாசன் சாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. நாளைக்கு நீங்கள் வேலையை விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னால், வேற ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி நீங்கள் வேற ஒரு பயணத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன மற்றவங்க தான் சொல்லக்கூடாதுன்னா, நீங்கள் போய் கேட்பீங்க, சார் நான் அந்த மாதிரி கிளம்புறேன் சார் சொல்கிறீங்க. அப்போ ஸ்ரீனிவாசன் சார் வந்து நல்லா இருப்பா, வாழ்க்கையில் நல்லபடியாக நல்ல ஜேர்னலிஸ்ட்டை வாப்பான்னு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்து சொல்லி வெளியே அனுப்புவார். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, நீங்கள் விகடன்ல இன்னொரு பத்திரிகைக்கு வந்து ஒரு ஸ்பையாக போயிருக்கீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன சொன்னால், அப்படியே நான் பாலை வந்து உங்கள் கோட்டில் போடுறேன், என்னையை வந்து நான் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தேன்னா என் பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் நாளைக்கு விகடன்லேருந்து வேற ஒரு பத்திரிகைக்கு போனீங்கன்னா நீங்கள் விகடனோட ஸ்பையாக இன்னொரு பத்திரிகைக்கு போனீங்களான்ற கேள்வி எப்படி தப்பான கேள்வி? அந்த மாதிரி எந்த கேள்வி தப்பான கேள்விங்கிறார், புரியுதுங்கிறார். அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து திட்டிட்டு தான் போவாங்க, அப்படி இல்லாமல் மரியாதை வெளியே நினச்சேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு நிறுவனத்துலேருந்து போகும்போது நல்ல டேர்ம்ஸோடு வெளியே போகணும். நாளைக்கு ஒரு பொது இடத்துல நீங்களும் அந்த சீனிவாசன் சார் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மரியாதையாக பார்த்து பேசிக்க முடியணும், அதுதான் வந்து நல்லா இருக்கும்னு அந்த அட்வைஸ். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இது வரைக்கும் எங்கெல்லாம் நான் வேலை பார்த்துருந்தனோ அவங்க எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஏன்னா அவர் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நம்மளை வந்து சோறு போட்டு வளர்த்த அந்த மாதிரி ஏதோ டயலாக் சொல்லியிருப்பார். ஸோ அது நிஜமாலுமே நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம், அங்கே போய் நம்ம வந்து ஒரு பேட் பிளட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தாட்டு அதான் வந்து சொல்லியிருப்பார். நீங்களும் என்ன பண்ணணும், நல்ல ரிலேஷன்ஷிப் கூட வெளியே போகணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருப்பார். ஸோ அது எனக்கு ஒரு ஹோல்சமான ஒரு அட்வைஸு, ஒரு பர்சனல்லேருந்து ஒரு கனெக்ஷனு, அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் டேட்டா ஷேர் பண்ணுறது, அப்புறம் கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில், அப்புறம் ஒரு இது மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு காம்போஸ்டான ஒரு பதிலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அடுத்து வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜென்சிக்கு வந்து பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாரும் வந்து ஜென்சிக்கு ஏதோ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஜென்சிக்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்கிறது என்னோட பார்வை, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோடையும் பதில் முடியும் நிறைய பேரோட பதில். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபாரினில் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்க போகும்போது அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இந்த பாலஸ்தீன் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கவங்கலாம் கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டேன், உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேன். மேலோட்டமாக பதில் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஆழமாக பதில் சொன்னாங்க. அப்போ நம்ம நினைக்கிறத விட ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஆழமான புரிதல் இருக்குது, ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ வயசானவங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மாரலை விட நெசசிட்டி, ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்சிக்கு வந்து அந்த மாரல் ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த விஜய் இதில் கூட அப்படி தான் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை பேரம் பண்ணுறது மாரலாக கரெக்டாக தப்பானா தப்பு, நெசசிட்டினா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஜென்சியோட புரிதல் இல்லாட்டி ஜென்சியோட பார்வை வேற மாதிரி இருக்கு, ஆனால் அவங்களோட புரிதல் ஆழமான புரிதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறார். இது வந்து ஜென்சியை பற்றி கேட்ட கேள்வி. இதுலேயும் நான் சொன்ன மாதிரியே ஒரு பர்சனல்
மேட்ரு உள்ள கொண்டு வந்தார். நான் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படித்தேன், அப்போ நான் வந்து பாலஸ்தீன் போரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா உலக அரசியல் பற்றி பேசிட்டு அவரோட பர்சனல் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்று சொல்லிவிட்டு அவரோட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இதோடையும் பதில் முடிச்சிருக்கலாம். ஆனால் அடுத்து சொல்கிறாரு, இப்போ ஜென்சிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி வந்து லாங் ஃபார்ம் படிக்கிறது இல்லை. ஒரு 6 பக்கம் ஆர்டிக்கல், 7000 8000 வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் படிக்கிறது இல்லை. ட்ரெடிஷ்னல் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது இல்லை. அவங்க வந்து சோஷியல் மீடியா ரொம்ப கன்சியூம் பண்ணுறாங்க. ட்விட்டரில் இருக்க மாதிரி 140 வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. அதில் ரொம்ப டீப்பாக இருக்க முடியாது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் அதுக்குள்ளே சொல்ல முடியாதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஜென்சிக்கு அப்படி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. இப்போ உங்களோட சேலஞ்ச் வந்து, நீங்கள் விகடனில் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட சேலஞ்ச் அவங்களோட ட்ரெடிஷ்னல் நியூஸ் சோர்ஸுக்கு கொண்டு வரது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. நீங்கள் வந்து எப்படி ஒரு பெரிய விஷயத்தை ஆர்டிக்கல்லாம் வந்து ஜென்சிக்கு கொண்டு போகிற மாதிரி உங்களோட ஸ்டோரியை சின்னதாக ஒரு இதாக கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நீங்கள் யோசனை பண்ணணும். ஸோ அவங்களே ஜென்சி தான் உட்காந்துருக்க எல்லா குட்டி 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 பசங்க காலேஜ் 3rd இயர் அப்படி 2nd இயர் அப்படிலாம் இருக்கிறாங்க. மாணவர் பத்திரிகையாளர்கள் தான் போட்டிருக்காங்க. ஜென்சி கிட்ட இவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரி நீ ஆர்டிக்கல் எழுதணும்னு சொல்கிறார். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதை ட்ரெயின் பண்ணுற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூமராக இருப்பாங்க. பூமர் இந்த சென்ஸ் பூமர் கெட்ட வார்த்தை கிடையாது. பூமர்னா 1960s பிறந்தவங்களா பூமர்னு சொல்கிறாங்க. ஜென்சி மாதிரி 1960 பிறந்தவங்க பூமர். இப்போ வந்து பூமருங்கிறது ஒரு இல்ட்ரீட் பண்ணுற வேர்டு மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிஜத்தில் இப்போ அவங்களுக்குலாம் ட்ரெயின் பண்ணுறவங்க பூமராக இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை ட்ரெயின் பண்ணுறவங்க பூமராக இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரைனிங்கும் பூமர் மாதிரி ஆயிடுது. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் நிலவரத்துக்கு அப்பாற்பட்டு ஜேர்னலிசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, ஜென்சி அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னோட ஜேர்னலிஸ்ட்டை மாற்றிக்கணும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அதோட முடிக்கிறார். லாஸ்ட் 2 கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். இன்னொன்று கேட்குறாங்க, மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சதுனால தான் நீங்கள் வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை, இது 2019 ஆரம்பிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் வெற்றிக்கு ஒரு 1.5 years முன்னாடி, இப்போ நான் சொன்னேன்ல 1.5 yearsவே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, இந்த 2026 எப்படி தீர்ப்பு வந்திருந்தாலும் டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தாலும் ஆரம்பிச்சிருப்பேன், நான் இருந்த கூட்டணி அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் நான் ஆரம்பிச்சிருப்பேன், விஜய் வந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படிங்கிறது. எனக்கு அது ஆக்சுவலாக ஷாக்கிங் தான் வச்சுக்கோங்களேன். நான் வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சொன்னதில்லை, நான் என்ன நினச்சிருந்தேன்னா 2024 அவர் தனி அலைன்ஸ் வச்சிருந்தார். அந்த மாதிரி பிஜேபி வந்து இவருக்கு ரொம்ப கோஆபரேட்டிவாக இருந்து 2026 இவர் தலைமையிலேயே பிஜேபி தலைவராகவே இருந்து பிஜேபி இவர் பிளான் பண்ணுற விஷனோட பிஜேபி நகர்ந்து இருந்துச்சுன்னா இவர் இந்த மாதிரி வந்திருக்க மாட்டாரோ என்னோட தாட்டு. அதுக்கு இவங்க பதில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொன்னாருன்னு சொன்னால் 2026 வேற மாதிரி பிஜேபி நகர்ந்து இருந்துச்சுன்னா வேற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். பட் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம சொல்லி பிரோஜனம் இல்லை. அதனால் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்தா நம்ம கற்பனைக்குள்ள போக வேண்டாம். எப்படி ரிசல்ட் வந்திருந்தாலும் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ 2026 ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அவர் இதை முடிவு பண்ணிட்டாரு. அதான் 1.5 வருஷம் முடிவு பண்ணிட்டேங்கிறது அதை வந்து ஒரு ஷேர் பண்ணுறாரு. லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு முஸ்லீம் மாணவர் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உங்களுக்கு முஸ்லீம் தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை மக்கள் வந்து எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் 3 பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3 விதமாக என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறார். முதல் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து முன்னாடிலாம் என்னைய எல்லாரும் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. எனக்கு முஸ்லீம் நான் கர்நாடகாவில் இருக்கும்போதெல்லாம் மசூதிக்குள்ளே போய் நான் ஸ்பீச் கொடுப்பேன். முஸ்லீம்ஸோடலாம் உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், பெரிய பெரிய ஆளுங்களோடலாம் குரானை பற்றி, அப்புறம் அதில் உள்ள மரிய வந்த ஹதீத் அதை பற்றிலாம் நாங்கள் வந்து விவாதம் பண்ணுவோம். எல்லா தரப்பினரும் வந்து என்னைய சமமாக பார்த்தாங்க. அதாவது என்னையும் அவங்களால என்னைய எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என்ன பண்ணேன்னு சொன்னால், பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறமா இஃப்தார் பார்ட்டி நடத்தினேன். ஃபர்ஸ்ட் டைமாக பிஜேபியில் தான் இஃப்தார் பார்ட்டி தமிழ்நாட்டில் நடத்துகிறோம். அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் நடத்தினேன். அதெல்லாம் நான் பண்ணேன். ஆனாலுமே இந்த 2-3 இயர்ஸாக எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களோட கண்ணில் வந்து எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது. ஏன்னா பொதுவாக கண்ணில் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிறது போலீஸ்காரர் அவருக்கு ஏதோ தெரியுது. ஸோ கண்ணில் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஹிந்து தான், நான் விபூதி வச்சிருக்கேன், நான் பெருமையான ஹிந்து தான். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் நான் ஹிந்து, நான் வெளியே வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவன். அதனால எனக்கு வந்து அந்த மாற்றம் இல்லாமல் என்னைய வந்து ஒரு மதத்தின் சார்ந்தவராக பார்க்காம என்னைய ஒரு பொதுவானவராக மக்கள் என்னைய பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் நான் பண்ணுவேன். நான் வந்து என்னோட நடவடிக்கைகள் மூலமாக அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது இது வந்து முதல். ஸோ இது நம்ம ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது பொள்ளாச்சியில் ஒரு பேசினதோடய ஒரு நீட்சி தான் வச்சுக்கோங்களா. இது அதுக்கு முன்னாடியே பேசிட்டார். முதல்ல விகடன் தான், அதுக்கப்புறம் தான் பொள்ளாச்சி. ஆனால் நம்மளுக்கு அப்புறமா தான் இது கிடைச்சிருக்கு. அதனால் வந்து இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்ட வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து என்னோட மதத்தோட அடையாளத்தை வச்சுருப்பேன். வெளியே வந்து நான் சொல்லியிருக்கேன்றதை பற்றிலாம் நம்ம அந்த பொள்ளாச்சி வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசினால திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முதல்ல சொல்கிறார். ரெண்டாவது எப்படி வேணும்னா, இனி ஒரு நல்ல மனுஷனை எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குட் பர்சனாக இருக்கணும். மூணாவது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய சொல், செயல், அப்புறமா வந்து சிந்தனை, இந்த 3 வந்து நேர்கோட்டில் இருக்குங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். என்னோட நடவடிக்கை ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லவே அப்படின்னு சொல்லணும். அதாவது இவரால் முடியலன்னா கூட அவர் வந்து ஏதோ பேசுவார், ஒத்துப்பார் அப்படிங்கிறதாச்சும் மக்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இந்த லெகசி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து
பதில் சொல்லிட்டு இந்த 3 தாட்டு தான் மக்கள் எப்படி என்னை பார்க்கணும்னு எதிர்பார்க்குறேங்கிறதுக்கு பதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கடைசி பதில் மட்டும் நான் அந்த மாதிரி கர்நாடகாவில் இப்படி இருந்தேன்லாம் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அது புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், சொல்லவும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிஜேபி தான் இவரை கண்டுபிடிச்சாங்க, பிஜேபி வந்து இவரை கொண்டு வந்து பேராஷூட் பண்ணி இது பண்ணிட்டாங்க, இதை வச்சு தான் அவர் வளர்ந்தார், இதுலேருந்து அவர் வெளியே தெரிய வந்தாருன்னு சொல்கிறாங்க. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவருடைய கர்நாடகாவில் அவர் எப்படி இருந்தார், எதனால் அவர் வந்து அவர் மேலே வந்து பெரிய ஒரு ஆதரவு அலை ஏற்பட்டுச்சு கர்நாடகத்தில், சிங்கம்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி என்ன அந்த கர்நாடகா சாப்டர் ஃபுல்லாக தெரியாதவங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க பிஜேபி தான் இவங்களை கண்டுபிடிச்சாங்க, பேராஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற பேச்சுலாம் அப்படி தான் வருது. அதுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் அவர் எப்படி ரொம்ப பாப்புலராக இருந்தார், ஏற்கனவே அவர் மக்கள் அன்பை சம்பாதிச்சிருந்தார், ஏற்கனவே மக்களோட மரியாதை சம்பாதிச்சிருந்தார் அப்படிங்கிறது வந்து தெரியும் போது அதில் நிறைய சொல்கிறாங்க. இப்போ அந்த புக்கு இருக்கு இல்லையா, அது என்ன புக்கு, காக்கி புக். ஸோ இந்த புக்கு ஸ்டெப்பிங் பியாண்ட் காக்கி, இந்த புக்கு ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக படித்து முடிக்கல. நான் அதை படிச்சுட்டு உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணணும்னு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புக்கோட லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் படிங்க வாங்கி. ஸோ அதுலலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் எப்படி எல்லா சமூகத்தினரோட அவர் அங்கே செயல்பட்டார் அப்படிங்கிறது அங்கே காமிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்நாடகத்தில் அவர் நடந்துக்கிட்டதை பற்றி இப்போ நீங்கள் சமூக வலைதளத்தில் போய் கேட்டிங்கனாலும் இல்லை சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி இது பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய பின்னணி. அது தெரிஞ்ச உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படும். இது வந்து ஒரு பாயிண்ட்டு. எனக்கு இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னால், சமூக வலைதளத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி விஜய் அண்ணாமலை அவர்கள் இப்படி கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு நடிகர், அவங்க அப்பா வந்து டைரக்டரு, அவங்க மூலம் வந்தார், அண்ணாமலை அவர்கள் வந்து சுயம்புவாக வந்தார், அதனால இவங்க இருந்து கம்பேர் பண்ணக்கூடாது, இவர் வந்து இவராக வந்தவர், ஜெயிச்சு வந்தவர்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சினிமா ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்கார் பிரசாந்த்னு சொல்லிட்டு, அவர் ஒரு ரிப்ளை போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னு சொன்னால், அண்ணாமலை எப்படி சுயம்பு, அண்ணாமலைலாம் சுயம்புலாம் கிடையாது சொல்லி ஒரு கெட்ட வார்த்தைலாம் போட்டு, கெட்ட வார்த்தை கிடையாது பட் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு போட்டு, அவர் அந்த மாதிரி சுயம்புலாம் கிடையாது, அவர் மோடியை பிடிச்சி மேலே வந்தவர், மோடியை யூஸ் பண்ணி மேலே வந்தவர்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொடுத்து கமெண்ட் பண்ண என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னால், சரி நீ வேணா போய் மோடியை பிடிச்சி மேலே வாயேன், உன்னை யார் தடுத்த அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடினால நீ மேலே வந்துட்ட, மோடினால பேராஷூட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, மோடிஜிட்ட ரீச் ஆகுறதே சுயம்பு தாங்கிறேன் நான். அதுவே என்ன கிடையாதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் பாசிபிள். அவங்க சொன்ன மாதிரி நீ வேணா போய் மோடியை பிடிச்சி மேலே வாயேன்னு கேட்குற மாதிரி. அப்போ அவர் மோடியை பிடிக்கிறதுக்கு எப்படி போனாருன்ற கேள்வி வருது, அடுத்தடுத்த கேள்வி வருது இல்லை. சினிமா மூலமாக ஒருத்தர் கிட்டாரு, சரி சினிமாவுக்கு எப்படி வந்தார், அப்பா மூலமாக வந்தார், அப்பாவுக்கு எப்படி வந்தார், அது அவருடைய எஃபெக்ட் இல்லை. அப்போ இங்கே எப்படி வந்தது, மோடினால வந்தார், சரி ஓகே, மோடிக்கிட்ட எப்படி போனாருன்னு கேள்வி வரல. அடுத்த கேள்வி நீங்கள் போகணும்ல, மோடிக்கிட்ட எப்படி போனார், அது வந்து அவருடைய பர்சனல் எஃபர்ட்னால மேலே போனாருன்ற மாதிரி ஆகிடுது இல்லை. அப்போ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சுயம்பு அண்ட் இது. அப்போது அவர் வந்து ஏற்கனவே மோடிஜிக்கும் எல்லாத்துக்கும் இவருக்கு இவ்வளோ நம்பிக்கை வருது, அவர் பார்ட்டியில் சேர்ந்த உடனே ஒரு வருஷத்தில் சொல்கிறாங்க, ஒரு வருஷத்தில் அவர் வந்து பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னாங்க. சரி ஏன் ஒரு வருஷத்தில் பிரசிடென்ட் ஆக்குறாங்கன்ற கேள்வி வரணும்ல. ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, ஏன் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு கேள்வி வருது இல்லை. ஸோ எப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு கர்நாடகத்தில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பதில். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டோட இந்த இது பார்க்கும்போது வேறு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதெல்லாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ ஒரு 40 நிமிஷம் தான், நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பேசியிருக்கோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இதை எப்படி இந்த இன்டர்வியூ நான் எப்படி பார்த்தேன், என்னுடைய புரிதல் என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த கருத்துக்கள்லாம் வந்துச்சா இல்லை நீங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.